ஓகே. அ சிவன் உறைந்திருக்கும் கைலாச மலையைப் பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நமஸ்காரம். கைலாச மலை பிரபஞ்சத்தின் மையப்பகுதி என்றும், மேருமலை என்றும் அழைக்கிறார்கள். இந்து புராணங்களில் இதை நாம் வணங்கும் சிவனின் நித்தியமான உறைவிடம் என்றும், அவருடன் அன்னை பராசக்தியும் தியானத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு பிரமிடு வடிவத்தில் அமைந்துள்ளது. சொர்க்கத்தையும், பூமியையும் இணைக்கும் தூண் என்றும் நம்பப்படுகிறது. இந்த புனித ஸ்தலம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6800 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது. மேலும் இம்மலைக்கு 4 முகங்கள் உள்ளன. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு தோற்றத்தில் காணப்படும். கைலாச மலையை இதுவரை தொட்டதில்லை யாருமே. ஒரே ஒரு நபரை தவிர. அவர் பெயர் யோகி மிலரப்பா. இவர் ஒரு பிளாக் மெஜிஷியனாக இருந்து பிறகு மாறி 2 வருடங்கள் தீவிர தவத்தில் இருந்து தன்னுடைய பௌதீக உருவத்துடன் பறந்து சென்று தொட்டு திரும்பினார். திரும்பி தன்னுடைய குகைக்கு அடைந்த அவர் அங்கு உயிர் நீத்தார். அந்த குகை இன்றளவும் கைலாச மலைக்கு செல்பவர்களின் தரிசனம் செய்து திரும்புபவர்கள் உண்டு. இந்நிகழ்வு சுமார் 200 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஆகும். இந்த குகையை நானும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றிருந்தேன். யாத்திரை செல்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது போல கைலாச மலையின் வெகு தொலைவில் இருந்துதான் சுற்றி வர முடியுமே தவிர, இந்த கைலாச மலையை தொடவும் முடியாது, தொட்டவர் யாரும் இல்லை. இந்த கிரிவலத்திற்கு பரிக்கிரமா என்று பொதுவாக நாம் அழைக்கின்றோம். இம்மலையை சுற்றி வர 58 கிலோமீட்டர் நாம் செல்ல வேண்டும். இதற்கு 3 நாட்கள் ஆகும். இந்த 3 நாட்கள் பயணத்தில் பல்வேறுபட்ட சீதோஷ நிலையை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். மலை அடிவாரத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்ட மானசரோவர் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் பார்வதி தேவி அவர்கள் அரூபமாக வந்து இரவில் நீராடி செல்வதாக நம்பப்படுகிறது. ஆகையால் திபெத்தியர்கள் அந்த ஏரியில் கால் வைக்கவும் மாட்டார்கள். இந்த ஏரியின் நீர் சுவையுடைய ஒரு நீராகும். மேலும் சில சமயங்களில் எந்த விதமான மேகங்களும் இல்லாமல் இருந்தால் சிவன் பார்வதியுடனும், சிவன் பார்வதி விநாயகர் முருகனுடனும் ஒரு மிரேஜ், ஒரு கால நீர் போல் தோற்றம் அளிக்கும். அதை பாக்கியம் பெற்றவர்கள் பார்ப்பார்கள். இந்த ஏரியின் சற்று தொலைவில் ராட்சச ஏரி என்ற ஒரு ஏரி அமைந்துள்ளது. இது முழுவதும் உப்பு நீராகும். வாயில் கூட வைக்க முடியாது. இவ்விரண்டு ஏரிகளுமே ஒளியையும் இருட்டையும் இரவையும் பகலையும் குறிப்பதாகும். ராவணனால் படைக்கப்பட்ட இந்த ஏரியின் கரையில் தவம் செய்து சிவனிடமிருந்து அதீத சக்தியை பெற்றதாகவும் நம்பப்படுகிறது. ஆகவே இந்த ஏரியை விஷ ஏரி என்றும் அழைக்கின்றார்கள். மேலும் மற்றொரு கருத்து, ராவணன் தன்னுடைய அகம்பாவத்தினால் கைலாச மலையையே தூக்க முயன்றான். ஆனால் சிவன் தன்னுடைய கட்டை விரலால் அவனை அமுக்கி தண்டித்தார். அதை உணர்ந்த ராவணன் தான் தண்டிக்கப்படுவதை தடுக்க சிவனை புகழ்ந்து சிவதாண்ட ஸ்தோத்திரத்தை இயற்றினான். இராவணனும் ஒரு சிறந்த சிவபக்தன். மேலும் இந்த கைலாச மலையில் பல பாடல்களை பாடிய பல சித்தர்களும் உண்டு. போக சித்தர் சுமார் 70,000 பாடல்களை கைலாச மலையில் இருக்கும் பொழுது இயற்றினார். பிறகு அதை அங்கிருந்து தென்னகத்துக்கு திரும்பி வரும் பொழுது அந்த 70,000 பாடல்களையும் 7,000 பாடல்களாக சுருக்கி சப்த காண்டம் என்று அழைத்தார். இந்த சப்த காண்டம் முழுவதும் ட்வைலைட் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படும் சங்கேத பாஷையில் இருக்கும். இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். இதை தமிழ் படுத்தி கணபதி ஐயர் என்பவர் ஒரு நூல் இயற்றி இருக்கின்றார். மேலும் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதி சங்கராச்சாரியார் கைலாச மலைக்கு விஜயம் செய்த பொழுது அங்கு அவருக்கு கிடைத்த சிவலிங்கம் இன்றும் சிருங்கேரி சாரதா பீடத்தில் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஆதி கைலாச மலையின் மறுபதிப்பு. இந்த உத்தரகாண்டில் உள்ள இந்த மலை கைலாச மலையே ஒத்திருக்கும். கைலாச மலைக்கு செல்ல இயலாதவர்கள் இந்த உத்தரகாண்டில் உள்ள ஆதி கைலாச மலைக்கு செல்வது சிறப்பு. கைலாஸ் மலை சீன எல்லையில் திபெத்தை ஒட்டி அமைந்துள்ளது. இம்மலையின் அருகிலிருந்து 4 நதிகள் புறப்படுகின்றன. அவையாவன
இண்டஸ், சட்லஸ், பிரம்மபுத்திரா, ககாஹரா ஆகிய நதிகள் ஆமாம். கைலாசமலை இந்துக்கள் மட்டுமல்லாமல் புத்த மதத்தினர், ஜெயின் மற்றும் போன் மதத்தினரும் புனித ஸ்தலமாக கருதுகின்றனர். கைலாச என்பது சமஸ்கிருத சொல்லாகும். ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் வரை சிறிதளவே வெப்பமாகவும் சிறிது குளிராகவும் இருக்கும். அப்பொழுது சீதோஷ்ண நிலை சுமார் 5 to 17 டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கும். குளிர்காலத்தில் 0 to 6 டிகிரி வரை செல்ல வாய்ப்பு உண்டு. அங்கிருக்கும் இந்த 2 ஏரிகளும் பனிகாலத்தில் முழுவதுமாக உறைந்துவிடும். ஆனால் அதில் இருக்கும் மீன்கள் தொடர்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இது சிவனின் அருள் என்று கூறுபவர்களும் உண்டு. இந்த பாக்கியம் இதை பாக்கியம் உள்ளவர்கள் நிச்சயமாக தரிசிப்பார்கள் என்பது அனைவருடைய நம்பிக்கையும் ஆகும். நன்றி, வணக்கம். ஒரு சிவனை பத்தி ஒரு பாட்டு, பழைய காலத்து பாட்டு பாடலாமா? எப்படி பாடினாரோ, எப்படி பாடினாரோ, எப்படி பாடினாரோ, ஓ எப்படி பாடினாரோ, எப்படி பாடினாரோ, எப்படி பாடினாரோ, ஓ எப்படி பாடினாரோ, ஓ எப்படி பாடினாரோ, அதை அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவமே, எப்படி பாடினாரோ, அதை அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவமே, எப்படி பாடினாரோ, ஓ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அருள் மிகு வாசகரும் பொருளுணர்ந்தே உன்னையே, அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அருள்மணி வாசகரும் பொருளுணர்ந்தே உன்னையே, எப்படி பாடினாரோ, அதை அப்படி பாட நான், அப்படி பாட நான், அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவமே, அப்படி பாடினாரோ, குருமணி சங்கரரும் அருமை தாயுமானவரும், குருமணி சங்கரரும் அருமை தாயுமானவரும், அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வல்லலும், குருமணி சங்கரரும் அருமை தாயுமானவரும், அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வல்லலும், கருணை கடல் பெருகி காதலினால் உருகி
கருணை கடல் பெருகி காதலினால் உருகி தனித்தமிழ் சொல்லினால் இனிதுணர்ந்தே உன்னையே எப்படி இனிதுணர்ந்தே உன்னையே எப்படி பாடினரோ பாடினரோ பாடினரோ. நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், நல்லா பாடினீங்க சார். கைலாஷ் யாத்திரை பத்தியும் ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன், எங்களுக்கு தெரியாததெல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்.